Dear viewers, welcome GATE 2024 Computer Science and Information Technology Technical question from C Programming. ஸோ இங்கே 4 lines of coding கொடுத்துருக்காங்க. தென் இன்புட் கொடுத்துட்டு அந்த இன்புட்டை நம்ம அனலைஸ் பண்ணி தான் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இன்புட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு X20 Y10ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து X20 Y20, அதே மாதிரி X20 Y10, அதே மாதிரி X10 Y20, 3 செட் ஆஃப் இன்புட், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ 20ன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்யோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ 10. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னவோ அத்தனை டைம் இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும். பிகாஸ் இங்கே பாருங்கள், i = 0லேருந்து i is less than y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து 10ஆக இருந்துச்சுன்னா இந்த ஃபார் லூப் 10 டைம் ஒர்க் ஆகும். ஒய் வந்து 20ஆக இருந்ததுன்னா இந்த ஃபார் லூப் வந்து 20 டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஒன்று அது தெரிஞ்சுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ என்னவோ அத்தனை டைம் இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ உள்ளே வருது. இப்போது ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸ் வந்து 20. அப்போது இங்கே என்ன கிடைக்குது? 20 + 20 40 ஆகுதா? 40 + 10 வந்து 50. இது வந்து ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே டோட்டல் என்ன இருக்குது? 50 வந்துடுது. செகண்ட் டைம் ஃபார் லூப்பில் 50 + 50 100 + 10 110 வரும். தேர்ட் டைம் வரும்போது 110 + 110 220 + 10, இப்போ 230 வரும். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், 230 + 230 460 + 10 470 வரும். ஸோ இப்போ போக போக பார்த்தீங்க அப்படின்னா 460யோட 10 ஆட் பண்ணுறதுங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் வேல்யூ. 10ஓட வேல்யூ சிறுசு. இன்னும் போனீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ 460ல் இருக்குது. அப்போ 460 + 460 520 அந்த மாதிரி வரும். 920யோட 10 கூட்டுறீங்க, 930, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், 930 1800, அதில் ஜஸ்ட் 10 கூட்டுறீங்க. ஸோ அப்போ போக போக இந்த ஒய்யோட வேல்யூ வந்து நெக்லிஜிபிளாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம இந்த எக்ஸை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டாலே போதும், நமக்கு அப்ராக்சிமேட்டாக வேல்யூ கிடச்சிரும். சரி, அப்போ அந்த எக்ஸை கன்சிடர் பண்ணி இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்புட்டு X20 Y10, ஓகேவா? ஸோ X20 Y10, அப்போ எக்ஸோட வேல்யூ 20, Y10. அப்போது ஒய்யோட வேல்யூ அத்தனை டைம் தான் இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும், 10 டைம்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ 20. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு டைம் 40 ஆகும் கிட்டத்தட்ட, செகண்ட் டைம் 80 ஆகும், தேர்ட் டைம் 160, ஃபோர்த் டைம் 320, ஃபிஃப்த் டைம் 640, சிக்ஸ்த்து டைம் 1200, செவன்த் டைம் 2400, எயித்து டைம் 4800, நைன்த்து டைம் ஒரு 10,000 வச்சுக்கோங்க, டென்த்து டைம் ஒரு 20,000. அப்போது இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ. ஒரு 10 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த 20 நம்ம இங்கே பாஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20,000 கிடைக்கும். சரி, இப்போ இந்த வேல்யூ 2/20 விட கிரேட்டர் தானே இருக்கான்னு பார்ப்போம். இப்போ 2/5 வந்து உங்களுக்கு 32 வரும், 2/6 வந்து 64, 2/7 128, 2/8 வந்து 250, 2/9 500, 2/10 வந்து 1000 ஆயிரும், 2/11 2000, 2/12 4000, 2/13 8000, 2/15 16,000, 2/17 உங்களுக்கு 20,000 மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த x = 20 y = 10 வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது, கிரேட்டர் தெனில் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே இது x = 20 y = 10 லெஸ் தென் 2/10 பாருங்கள், லெஸ் தென் 2/10 பார்க்கணும். இப்போது x = 20 y = 10 நம்ம எவ்வளோ வேல்யூ பார்த்தோம்? கிட்டத்தட்ட 20,000 பார்த்தோம். 2/10ஓட வேல்யூ பார்ப்போம். 2/10 அப்படின்னா 2/5 வந்து 32 வந்துச்சு, 2/6 64, 2/7 128, 2/8 250, 2/9 வந்து 500, 2/10 கிட்டத்தட்ட ஒரு 1000 தான் வரும். அப்போது x = 20 y = 10 வந்து லெஸ் தென் 2/10 கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இது 20,000 கிட்டே இருக்குது, இது வந்து வெறும் 1000 தான் இருக்குது. ஸோ அப்போது
இதுவும் வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ ஏயும் சியும் ஆப்ஷன் இல்லை. இப்போ பியும் டியையும் பாருங்கள், ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நல்லா பாருங்கள், y20 அப்படின்னா அந்த ஃபார் லூப் வந்து உங்களுக்கு 20 டைம்ஸ் உள்ளே போகும். இது 2/20னா 2 வந்து என்ன ஆகும், 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்போ 2லேருந்து ஆரம்பித்து டபுள் ஆகிட்டே வருது. எத்தனை டைம்? 20 டைம்ஸ். ஆனால் இங்கே எக்ஸ் வந்து 20லேருந்து ஆரம்பித்து டபுள் ஆகிக்கிட்டே போகும். மினிமம் டபுள் ஆகிக்கிட்டே வரும். 20லேருந்து 40 ஆகும், 40லேருந்து 80 ஆகும், 80லேருந்து 160 ஆகும். 20லேருந்து டபுள் ஆகிக்கிட்டே வருது. எத்தனை டைம்? 20 டைம்ஸ். இது வெறும் 2லேருந்து தான் 20 டைம்ஸ் டபுள் ஆகுது. கண்டிப்பாக அப்போது இந்த வேல்யூவை விட கிரேட்டர் தானாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 10 20 டைம்ஸ், இங்கே 2 20 டைம்ஸ், 2லேருந்து 4 8 அந்த மாதிரி 20 டைம்ஸ். ஆனால் இங்கே என்ன ஆகுது, ஸ்டார்டிங் வேல்யூ 10லேருந்து 10 20 ஆகும், 20 40 ஆகும், 40 80 ஆகும், 80 வந்து 160 ஆகும். ஸோ 10லேருந்து ஆரம்பித்து டபுளாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் இந்த வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கரெக்டு தான். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இந்த 2 இன்புட்டும் கொடுக்கும்போது இந்த வேல்யூவை விட இது கிரேட்டர் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சரியான விடை.